பத்துவா கேட்டோம்னா முயல் சாப்பிடலாமா எஸ்னோன்னு சொல்ல வேண்டியதானே, சொல்ல மாட்டாரு. நீ சாபியா அனுப்பியா சொல்லு. நம்ம மயில் சாப்பிடலாமா குயில் சாப்பிடலாமா அஜரத்தை கேட்டா அவர் என்ன சொல்றாரு? இப்படி கேட்ட சொல்ல மாட்டேன். நீ யாரு முதல்ல அதை சொல்லு. நான் முஸ்லீம். முஸ்லீம்ல யாரு? முஸ்லீம் தாயா? முஸ்லீம்ல யாரு சொல்லு. என்ன விலங்கலையா? நீ சாபியா அனுப்பியா? சாபினா அனுப்பினா அதுக்காக கேட்கிறாரு. இப்படி ஆக்கி வச்சிருக்கிறீங்கள, அப்ப அவன் சிரிப்பானா இல்லையா? அவர்கள் செய்யற விமர்சனத்தில் நியாயம் இருக்கா இல்லையா? தொழுகைக்காக ஒழு செய்றீங்க, தொழுகைக்கு ஒழு செஞ்சிட்டீங்க. ஒழு செய்த பிறகு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி தொட்டுட்டான், அல்ல பொண்டாட்டி புருஷன் தொட்டுட்டான். ஒழு செஞ்சுட்டு தொழுகைக்காக ஒழு செய்த பிறகு புருஷன் கை பொண்டாட்டி மேல பட்டு போச்சு, பொண்டாட்டி கை புருஷன் மேல பட்டு போச்சு, ஏதோ நடந்து போச்சு. இப்ப என்ன சட்டம் தெரியுமா? நீங்க சாபியா இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒழு முடிஞ்சிருமா. ஹனபியா இருந்தா அது முடியாது, பிரச்சனை இல்ல. சாபினா என்ன செய்யலாம்? ஒழு செஞ்சுட்டு பொண்டாட்டி சொல்லலாமா? ஹனபிண்டா சாபின்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஒழு செஞ்சுட்டு பொண்டாட்டி சொல்லக்கூடாது. தொட்டா என்ன மாறா ஒழு செஞ்சுட்டு வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவாங்க. தொழும்போது சின்ன வீடு, நபிகள் நாயகத்துடைய வீடு சின்ன வீடு. அவங்க தொழும்போது சஜிதா செய்யறது கூட இடம் பத்தாது, சின்ன இடம். ஆயிஷா நாயகி குறுக்க படுத்து கிடப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னா அவங்க கால் நீட்டுற இடம் இருக்குல்ல, அந்த கால் கிட்ட தான் தொழுவாங்க. நெத்தியை கொண்டு வைக்கும் பொழுது அவங்க கால்லாம் கூட நெத்தி வைக்கணும். அப்படி ஒரு நிலைமை. அப்ப சஜிதாவுக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, விரல்னால ஆயிஷா நாயகி காலில் அப்படி குத்துவாங்க. குத்துனோட என்ன செய்வாங்க? ஆயிஷா நாயகி கால் அப்படி நவட்டிக்குவாங்க இல்லையா? மறுபடியும் சஜிதா செஞ்சு முடிச்சா மறுபடியும் நீட்டிக்குவாங்க. இப்படியே நடக்கும் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? தொழுவும் போதே ரசூலுல்லாஹ் மனைவி காலை தொட்டுக்கிறாங்கன்னா உழு முறிஞ்சிரும் சொன்னா மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கணும்ல. இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். புருஷன் பொண்டாட்டியை தொடுறதுனாலயோ பொண்டாட்டி புருஷனை தொடுறதுனாலயோ ஒழு முறியாது. அதுக்காக திருப்பி ஒழு செய்ய தேவையில்லை. மலம் கழித்தால் ஒழு செய்ய வேண்டும், சிறுநீர் கழித்தால் ஒழு செய்ய வேண்டும், காற்று பிரிந்தால் ஒழு செய்ய வேண்டும், இப்படித்தான் இருக்கு. தூங்கினால் ஒழு செய்ய வேண்டும், இப்படித்தான் இருக்கே தவிர பொண்டாட்டி புருஷன் தொட்டா புருஷனை பொண்டாட்டி தொட்டா இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? சாபிக்கு ஒரு சட்டம், அனபிக்கு ஒரு சட்டம்.